ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு பட்டிமண்டபத்துல, எங்களுக்கெல்லாம் பெரியவர் அவர் ஒரு நாள் ஒரு ஹியூமரை தான் பேசுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒரு படம் இருக்கலாம், ஒரு கதை இருக்கலாம், ஒரு யாரேனும் ஒரு விருந்தினர் இருக்கலாம், ஒரு உணவு இருக்கலாம், ஒரு குழந்தை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை கடந்து போகிறது என்றால் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே கடந்து போவாதீங்க. இது ஹாட் கொஸ்டின் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ஒன்னா இருக்கும், கொஸ்டின் வேற இருக்கும். சப்ஜெக்டினுடைய அடியாழத்தை புரிந்து கொண்டால் அந்த கொஸ்டின் உனக்கு புரியும். ரொம்ப ரேரான கொஸ்டின் இது. நம்ம எப்பொழுதுமே நம்மை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹியூமர் ஸ்பீக்கர் சொல்றார், ஒரு கம்பெனில 3 பேர் ஃப்ரெண்ட்ஸா போய் வேலை சேர்ந்திருக்காங்க. 10 வருஷமா சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. மத்தியான சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன் பாக்ஸ்லயும் ஒரே மாதிரி சோறு தான் வந்திருக்கு. ஒருத்தன் டப்பா திறந்தா இட்லி, ஒருத்தன் டப்பா திறந்தா தயிர் சாதம் சார், ஒருத்தன் டப்பா திறந்தா சப்பாத்தி. 10 வருஷமா இதை சாப்பிட்டு 3 பேரும் முடிவு பண்ணானுங்க, டேய் மானஸ்தங்க 3 பேரும் 10 நாள் டைம் கொடுப்போம்டா வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிகளுக்கு. இதுங்க டிஃபனை மாத்தலனா 10வது மாடியில இருந்து குச்சிடுறதுடா. எழுதுறா நோட்ஸ் எழுதிட்டாங்க, டப்பால போட்டாங்க. 10வது நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. டப்பா திறந்து பார்த்தா அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. 3 பேரும் போனானுங்க, டுமு 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 டுமுன்னு விழுந்துட்டானுங்க. அந்த சொன்னேனே மானஸ்தனுங்கன்னு. ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க 3 பேரும். 3 பேருடைய வீட்லயும் வைஃபுங்க ஓடி போய் இட்லி மேல விழுந்து அழுவுது அந்த அம்மா. இப்படி நிஜமாவே செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தா இட்லிக்கு பதிலா தோசை போட்டு தந்திருப்பேனே. தயிர் சாதம் இருக்குல்ல, அதுவோ அழுது, ஐயோ நீ உண்மையாவே செத்து போயிருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. ஆனா இந்த சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சு பார்த்துட்டு நிக்குது. நர்ஸ் கேக்குது, நீ அழுவலியான்னு. இல்ல, அந்த 2 பேர் அழுவுறது ஓகே, ஏன்னா அவங்க சமைக்கிறாங்க. இந்த ஆள் தானே காலையில எந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு, இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுவான், இந்த ஆள் ஏன் குச்சான்னு யோசிக்கிறேன்.